Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல் தாங்க. வெண்டைக்காய் பொரியலே அதனுடைய நிறம் மாறாமல் அந்த வழவழப்பு தன்மை இல்லாத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 100 கிராம் வெங்காயம், 7 பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டுங்க. இதை எல்லாத்தையும் பொடியை நறுக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பொடியை நறுக்கிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நம்ம நறுக்குனா 10 பல்லு பூண்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு அதனுடைய நிறம் கொஞ்சம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க எண்ணெயிலே. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நறுக்குன பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இது காரமாக இருக்கிறதுனால ஒரு 7 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் கம்மியாக இருந்ததுன்னா கூடுதலாக சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்காதனால காரம் நம்ம எல்லாமே பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்க்குறோம். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காயை சேருங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, வெண்டைக்காய் எல்லாத்தையும் பச்சையாகவே ஒன்று சேர நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டு டைரெக்டாக எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு செஞ்சாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க. தனியாக வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இது மாதிரி வதக்கும் போதும் உங்களுக்கு அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையும் நிறம் மாறாது. இதில் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த வெண்டைக்காவில் இருக்கிற குழகுழப்பு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுனே இருக்கும்போது அந்த குழகுழப்பு தன்மை போயிடுங்க. அதுவும் இல்லாமல் வெண்டைக்காவும் வேகணும் இல்லைங்களா, அந்த ஈரப்பதத்துலேயும் உங்களுக்கு வெண்டைக்காவும் வெந்து போயிடும். இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆகிடுங்க. அந்த குழகுழப்பு தன்மை முன்னாடி இருந்ததோடு இப்போ கம்மியாகிடுது பாருங்கள். சிலர் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காவில் இருக்கிற குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால சாப்பிட பிடிக்காதுன்னுவாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வெங்காயமும் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட வெண்டைக்காவோடைய நிறம் பாருங்கள், அவ்வளோ க்ரீனாக அப்படியே இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் வெண்டைக்காய் வெந்துதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், அந்த குழகுழப்பு தன்மையெல்லாம் போயிடுது. உதிரி உதிரியாக அழகாக வெண்டைக்காய் கீழே கொட்டுது பாருங்கள். முன்னாடி பார்க்கும்போது குழகுழப்பு தன்மை இருந்தது, இப்போ எல்லாமே குழகுழப்பு தன்மை போயிட்டு உதிரியான உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் கிடச்சிருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது வெண்டைக்காய் பொரியல். இது மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்து சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அடிக்கடி உங்களை செஞ்சு தர சொல்லுவாங்க. சிம்பிளான ஐட்டம் தாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.